இனிமே நமக்குள்ள எதுவுமே இல்ல. பத்திரம், நகை எல்லாமே எடுத்துக்கோ. உனக்கு யாருக்கு கொடுக்கணும்னு தோணுதோ கொடுத்துக்கோ. குடுக்கத்தான் போறேன். கொடுத்தா என்ன தப்பு? தப்புன்னு நான் சொல்லலையே, குடுன்னு தான் நானும் சொல்றேன். எனக்கும் பெரிய பாரம் குறைஞ்சிரும். சஞ்சய் மாமா, கொஞ்சம் மேல வாங்க. இதுக்கு மேல கூப்பிடுறான். என்னங்க, என்ன தீவ போட்டு கொடுத்துட்டா போல. ஐயோ, கதவு மூடிட்டு உங்களை நல்லா உதைக்க போறான். ஐயோ, என்னடி பண்றது? அப்படி எதுவும் நடக்காது. அவன் மேல போறான், நானும் போறேன். ஐயோ, இருங்க, நானும் வரேன். சீக்கிரமா. சஞ்சய், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. சொல்லு அர்ஜுன். ஊட்டியில இருக்கிற 2 எஸ்டேட்டும் சத்யா பேர்ல இருக்கு. சஞ்சய், நான் சொல்றத கேக்குறியா? சொல்லு அர்ஜுன். அந்த 2 எஸ்டேட்டையும் என் பேருக்கு மாத்தி எழுத ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்ன ப்ராசஸோ உடனே பண்ணிரு. ஒரு நல்ல நாள் பார்த்து என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். இந்த பத்திரம். நீ கிளம்பு, இந்த வேலையை போய் பாரு சஞ்சய். மாமா, உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும். இந்த பை ஞாபகம் இருக்கா? நீங்க கொடுத்த நகை பை தான், 100 பவுன். இது என் பேங்க் லாக்கர் சாவி. இதுல இருக்கிற நகை எல்லாத்தையும் கணக்கு பார்த்து என் பேங்க் லாக்கர்ல வச்சுட்டு இந்த சாவிய அம்மா கிட்ட கொடுத்துருங்க மாமா. எல்லா நகையும் லிஸ்ட் போட்டுட்டு அப்புறம் லாக்கர்ல வைங்க. லிஸ்ட், சாவி ரெண்டுத்தையுமே அம்மா கிட்ட கொடுத்துருங்க. அத்தை கிட்ட ஏற்கனவே நகை லிஸ்ட் கொடுத்தாச்சு. நீங்க கொடுக்கற லிஸ்ட அத்தை கிராஸ் செக் பண்ணுவாங்க. பாத்துக்கோங்க சித்தப்பா. நீங்களும் கிளம்புங்க. பாத்தியா, நான் சொன்ன உடனே ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம எப்படி வேலை செய்யறாங்கன்னு பாரு. சந்தோஷம். நீயும் இருக்கியே, உன்னோட கம்பேர் பண்ணும்போது இவங்க எல்லாரும் எவ்வளவோ பரவாயில்ல. கிளம்புறேன். பத்திரத்தை எனக்கு எழுதி வை, நகையை எனக்கு கொடுன்னு 2 பேரும் மாறி மாறி டார்ச்சர் பண்ணாங்க. இப்ப அர்ஜுன வச்சே அவங்க வாழை விட்டு நறுக்கியாச்சு.